அமைச்சராக இருக்கிறவர் அவருக்கு பெயில் கொடுத்தா அவர் வந்து திரும்பவும் வெளியில் வந்து சாட்சிகளை கலைப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது வீம்புக்குனாலும் அரசும் போய் திமுகவும் போய் எப்பா பாலாஜி கொஞ்ச நாளைக்கு ஒன்று அமைச்சர்லேருந்து எடுக்கிறோமான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கும் மூஞ்சி இல்லை. அவரும் நீ எப்படி எடுத்துருவியா பார்த்துருவோன்னு அவரும் இருக்கிறார். எவ்ரி ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து மந்தில் நீ வந்து விசாரணைக்கு அங்கே போய் ஆஜராகணும். அப்புறம் நீ வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண ஸ்பெஷல் கோர்ட்லன்னு சொல்கிறாங்க. ஏன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணுன்றாங்க? நீ எங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட்டுருவ அப்படின்ற எண்ணம் தானே கோர்ட்டுக்கு. அப்போ நீ வந்து திட்டு போய நீ ஓடினாலும் ஓட்டுருவ. நீங்கள் இது வந்த உடனே தகரிப்பு குச்சானுங்க போனானுங்க வந்தானுங்க டாஸ்மார்க் கடை என்னமோ ஊழல் பண்ண மாதிரியும் டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுக அது இதுன்னு பேசுனாங்களே, அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு ஆகி போச்சு பாருங்க. இல்லை டாஸ்மார்க் வேற அந்த பைபேக் அந்த பாட்டில் பின்னாடி கொடுக்குறதுல 75 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு அவங்களே கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னொரு கேஸுக்கு. ஆமாம், 1 கோடி பேர் வந்து இதுக்கு சாட்சி சாட்சி. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு சொல்லுது டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலை. இப்போ பிடிஆர் சொன்னார் ஒரு டாஸ்மார்க்லேருந்து ஒரு 30% லீக்கேஜ் ஆகுதுன்றார். 30% லீக்கேஜா? 30%ங்கிறது ஒரு பிரேக்கேஜ் தானே. பெரிய ஒரு குழாவிலேருந்து ஒரு சொட்டு 2 சொட்டு தொட்டினா பரவாயில்ல சார், குழாவே பாதி உடஞ்சி ஓடுது, அது எப்படி நம்ம லீக்கேஜ்னு சொல்ல முடியும்? வணக்கம். சமீபத்தில் திமுகவை சுற்றி தொடர்ந்து பல வழக்குகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் பல இடியை இறக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி விசாரிக்க அதை பற்றின தீர்வான ஒரு விஷயங்களை விவாதிக்க இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அதற்கு முன்பாக நேற்றிலிருந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவர்களுடைய பணியை தொடங்கி இருக்கிறாரு சவுக்கு மீடியா நெட்வொர்க் மூலமாக. அவர் பணி மேன்மேலும் வளரதுக்கு தமிழன் பல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஆனால் நான் முன்னோரில் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலையும் சரி உச்சநீதிமன்றத்திலும் சரி பல இடிகள் விழுந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு அவர்களுக்கு எதிராக ஜாமீன் வேணுமா அல்லது வந்து அமைச்சரவை வேணுமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு கோபத்தை வந்து கொட்டியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோபத்தை கொட்டலைங்க. பர்சனலாக அந்த ஜட்ஜுகளுக்கும் செந்தில் பாலாஜி ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அவர் ஜாமீன் கொடுக்கும்போது பிஎம்எல்ஏ ஆக்டில் நான் ஜாமீன் கொடுக்க வாய்ப்பு இருக்காது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் தவறாக பயன்படுத்திருக்கீங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரோட கோபம் அவரோட ஆதங்கம் தெரியுது இல்லை அதில்? இல்லை, அதாவது இவங்க நீதிமன்றத்தில் எப்படி பெயில் கேட்குறாங்க? ஏற்கனவே ஒரு 2 வழக்கு. ஒன்று வந்து ஏஎம் நஜீப்னு ஒரு வழக்கு, இன்னொரு ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரியோட வழக்கு. அந்த 2 வழக்கில் அவங்க 2 பேரும் சிறைக்கு போகிறாங்க. ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதற்கு மேலான லீகல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்றும் நடக்கலைன்னும் போது நாங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சிறையில் இருப்போம். கேஏ நஜீப்னு அந்த ஒரு பேராசிரியர் அவர் ஒரு தகராறில் ஒருத்தனை கையை வெட்டிடுறாங்க. அதில் இவர் வந்து அக்யூஸ் ஆக்கப்பட்டு சிறைக்கு போகிறாரு. அப்போது போகும்போது ரொம்ப நாள் சிறையில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 400-500 நாட்கள் சிறையில் இருக்கார். எந்த சார்ஜ் ஷீட்டோ மற்ற விசாரணைகளோ தொடங்கப்படல. அப்போது அவர் இம்யூனிட்டி கிரவுண்டில் ஒன்று கேட்குறாரு, நான் எவ்வளோ நாளைக்கு தான் உள்ளே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமீன் தராங்க. அதே மாதிரி மனிஷ் சோடியா அவங்க வந்து ஒரு சிஎம்மோட பிஏ. அவங்க இந்த மாதிரி டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஊழலில் சிறைக்கு போகிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி லாங் பெண்டிங் சிறையில் இருக்கும்போது அவங்களும் நான் எவ்வளோ நாளைக்கு தான் சிறையில் இருப்பேன், நான் ஒரு பெண்ணாச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து பெயில் தருது. இது 2த்தையும் வச்சு தான் செந்தில் பாலாஜி கேட்குறாரு. நான் வந்து இது மாதிரி இருக்கேன், அந்த 2 முன்னுதாரணம் இருக்குது, நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முன்னாடி என்ன கேட்குறாங்க, எங்களை வெளியே விடணுங்கும் போது பல பெயில்கள் வந்து இங்கே டிஸ்மிஸ் ஆகுது. பொதுவாக ஒரு பெயிலுக்குமான இடைவெளிங்கிறது, உதாரணத்துக்கு ஒரு ஜான்வரியில் பெயில் போடுறாங்க, ஜான்வரியில் பெயில் போட்டு ஜான்வரியில் பெயில் டிஸ்மிஸ் ஆகுதுன்னா திரும்பவும் அகைன் ஒரு 30 டேஸ் கழிச்சோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிப்ரவரியில் பெயில் போடுறாங்கன்னா, சார் ஜான்வரியில் இன்னென்ன விஷயங்கள் இந்த வழக்கில் நடந்தது, அதுக்கப்புறம் சில அக்யூஸ்டுகள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள், சில விசாரணைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு, இது ஒரு முழுமை பெற்றிருக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு இது கடந்துடுச்சு, அதால் முதல் அக்யூஸ்டை கைது பண்ணவங்கள இன்னும் சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம், எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படி தான் கேட்பாங்க.
அப்போது செந்தில் பாலாஜியை என்னைக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்களோ அநேகமாக 471 நாட்கள் நினைக்கிறேன் போட்டாங்க. ஏற்கனவே வந்து 2Gயில் 469 நாட்கள், 3 நாள் அதிகமாக இருந்தது. திமுகவின் சாதனையை திமுகவினரே முறியடிச்சாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ கொடுக்குறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து பிஜேபியில் சேர சொல்கிறார்கள், அழுத்தம் தராங்க அப்படின்னு கபில் சிபில் நீதிமன்றத்தில் சொல்கிறார். வெளியில் சொல்ல, நீதிமன்றத்திலே சொல்கிறார். அப்போ எல்லாரும் வெளியில் கேட்டாங்க, ஐயோ யார் அவனை சேர சொன்னது, சால பேரை சொல்லியா அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாருக்குமே தெரியும் சார், ஒரு அமைச்சராக இருக்கிறவர் அவருக்கு பெயில் கொடுத்தா அவர் வந்து திரும்பவும் வெளியில் வந்து சாட்சிகளை கலைப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது வீம்புக்குனாலும் அரசும் போய் திமுகவும் போய் எப்பா பாலாஜி கொஞ்ச நாளைக்கு ஒன்று அமைச்சர்லேருந்து எடுக்கிறோமான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கும் மூஞ்சி இல்லை. அவரும் நீ எப்படி எடுத்துருவியா பார்த்துருவோன்னு அவரும் இருக்கிறார். அப்படி இருக்கிற கண்டிஷனில் ஒரு கட்டத்தில் சரி தொடர்ந்து நம்ம பெயில் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, இது வந்து டிஸ்மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அமைச்சர் பதவி தானே. அவரே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, நான் சாதாரண ஆள் தான், இப்போது பெயில் கொடுங்க, அவர் ஒன்றும் சாட்சிகளை கலைக்க மாட்டார்னும் போது இந்த 2 முன் உதாரணத்தையும் வச்சு அவங்க வந்து பெயில் தராங்க சார். இதில் பெயில் கொடுக்குறம்போது அவங்க வந்து ஒரு பல கண்டிஷனுங்களை இவருக்கு வந்து போடுறாங்க. அது என்ன கண்டிஷன்னா, அதாவது டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இவர் வந்து சாட்சிகளை பார்க்கவோ பேசவோ இல்லை ட்ரை பண்ணவோ கூடாது. அதுக்கப்புறம் எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே பிட்வீன் 11 to 12, 11லேருந்து 12 வரைக்கும் நீ வந்து இடி ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்து மந்தில் நீ வந்து விசாரணைக்கு அங்கே போய் ஆஜராகணும். அப்புறம் நீ வந்து உன்னோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண ஸ்பெஷல் கோர்ட்லன்னு சொல்கிறாங்க. ஏன் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணுன்றாங்க? நீ எங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட்டுருவ அப்படின்ற எண்ணம் தானே கோர்ட்டுக்கு. அப்போ நீ வந்து திருட்டு போய, நீ ஓடினாலும் ஓட்டுருவ, அதால் நீ பாஸ்போர்ட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து இந்த கேஸ் வந்து வருதோ அப்போல்லாம் நீ வந்து ஆஜராகணும் அப்படின்னும் போது, அம்மா இப்போ பொதுவாக கோர்ட்டார் என்ன வந்து நிபந்தனை வீச்சாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படி தான் அக்யூஸ்டுங்க சொல்லி பெயில் வாங்குவாங்க. அது எல்லா அக்யூஸ்டும் சம்மந்தம் அதில் அடிச்சுங்க அந்த மாதிரி சொல்லி இப்போ இவர் பெயில் வாங்குறாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம செக்ரட்டரியேட்லேருந்து காலையில் ஒரு 9 மணிக்கு செக்ரட்டரியேட் போயிடுறாரு. செக்ரட்டரி உள்ள எப்படி போவார், அமைச்சராக போவார். உடனே அமைச்சர் வராரு, அவங்க இவங்க எல்லாம் பெரும்படையே இருக்கும். உடனே போவார், டக்குன்னு பார்ப்பார், 10:30 மணி ஆயிடுச்சியா, நீ மண்டே அங்கே போய் கையெழுத்து போடணும் அப்படின்னும் போது அங்கேருந்து அமைச்சராகவே பட்டாளத்தோடு கிளம்புவார். செக்ரட்டரியேட்லேருந்து அமைச்சர் கிளம்புறான்னா மைக்கு அலறும், அமைச்சர் கிளம்பிட்டாரு, அந்த சிக்னல் வந்துட்டார், அந்த சிக்னல் வந்துட்டார். அப்படியே நேராக நுங்கம்பாக்கம் போய் அந்த கேட்டு வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டிஸ் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கும். கேட்டு திறந்து உள்ளே போகும்போது கையை கட்டின்னு ஒரு அக்யூஸ்டாக போய் நின்று, ஐயா என் புக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு, சாதாரண ஒரு ஏட்டு கண்டிஷனில் இருந்தால் கூட அவர்கிட்ட அந்த புக்கை கேட்டு கையெழுத்து பவ்யமாக கையெழுத்து போட்டு புக்கை ஒப்படைச்சிட்டு திரும்பவும் வந்து கேட்டை தாண்டினோன்னு திரும்பவும் அமைச்சர் தோரணையில் வண்டியில் சைரன் அடிக்கும். இது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு எம்எல்ஏ வந்து போய் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு அமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்எல்ஏ ஒரு மோட்டர் பைக்கில் கூட போயிடலாம், பின்னாடி உட்காந்து கூட போயிடலாம், ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடலாம். அமைச்சர் அந்த மாதிரி ரோட்டில் போக முடியாதுல்ல. போகிற கண்டிஷனில் இந்த அமைச்சர்கள் இல்லை. இப்போ நம்ம முதலமைச்சருக்கு ஒன்றும் பெரிய த்ரெட்டன்லாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் கான்வே எப்படி போதோ அதே மாதிரி போகுது. எதுக்கு இந்த வெயிலில் ஒரு 10 பேர் வண்டியில் தொங்கின்னு போகிறான்? என்ன அப்படி இருக்குது? நம்ம ஊரில் நம்ம முதல்வருக்கு ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் எதனா மாடு கீடு குறுக்க வந்துட்டார் தான் ரோட்டில், அதுக்கு தான் போலீஸு 10 அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிது. அப்போ அந்த தேவையே இல்லைல்ல. அப்போது இதை வந்து இவர்கள் விரும்புகிறார்கள், இல்லை இதுதான் இங்கே ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற போது அமைச்சர் போய் அங்கே வந்து ரோடு வரைக்கும் அமைச்சராக போவாராம், உள்ள அக்யூஸ்டாக போவாராம், திருப்பி அமைச்சராகி வருவாராம். இப்போது ஒரு சாதாரண இப்படி இதை பார்க்குற, இப்போ நீங்கள் இந்த வழக்கில் வந்துங்க இதில் கிட்டத்தட்ட more than 2000 accused have been named in the charge sheet. சாட்சிகள் 2000க்கும் மேற்பட்ட பேர் இதில் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் அரசு வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க. 550 விட்னஸ், 550 விட்னஸ் have been named. 550 பேர் விட்னஸாக இருக்கிறாங்க. இப்போது இந்த 550 பேரும் பெரும்பாலும் கண்டக்டர் டிரைவர் தான். இதில் மோஸ்ட்லி ஒரு 20-25,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு கண்டக்டர் டிரைவரு எப்படி அமைச்சருக்கு எதிராக போய் சொல்லுவார்?
அது மட்டும் இல்லாமல் இவர் அமைச்சர்னா ஏதோ பிடிஆர் மாதிரி அரசுக்கு வேண்டாத அமைச்சர் இல்லை. இவர் அரசுக்கு ரொம்ப வேண்டிய அமைச்சர். தியாகி அமைச்சர். உன்னுடைய தியாகம் பெரிது, அதை விட உன்னோட உறுதி பெரிதுன்னு நம்ம முதல்வரே சொன்னார். இதோட வந்து கை வச்சு பார்த்துருவியா, தொட்டுப்பார், தூக்கிப்பார் அப்படின்னு ஆந்திரா டப்பிங் பண்ண மாதிரிலாம் வாய்ஸ்லாம் கொடுத்தாருல நம்ம முதல்வர். அப்போது முதல்வரின் முகமும் செந்தில் பாலாஜியின் முகமும் ஒன்று தான். செந்தில் பாலாஜி வேறு, முதல்வர் வேறுன்னு இல்லை. அப்படி இருக்கிற போது ஒரு முதல்வருக்கு எதிராக அந்த மாநிலத்தில் இருக்கிற கடைநிலை ஊழியர் எப்படி வந்து சாட்சி சொல்ல முடியும்? அதில் தான் இதில் பாதிக்கப்பட்ட ஒருவர் போய் நீதிமன்றத்தை அணுகிறார். நீதிமன்றம் அன்னைக்கு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் செந்தில் பாலாஜி பெயில் கொடுத்தீங்க, செப்டம்பர் 27 பெயில் ஆச்சு, செப்டம்பர் 29 அவர் அமைச்சர் ஆகிட்டாரு, அதால் ஒன்று அந்த பெயிலை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே நீதிமன்றம், ஏன்னா அது அமைச்சர் ஆகிட்டாரா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க அமைச்சர் ஆகிட்டாருன்னு. இந்த வழக்கு டிசம்பரில் வருது. இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 5 மாதமாக இது இப்போ இது அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு பஞ்சாயத்துக்கு போகணும்னு வச்சுக்கா, என்னண்ணா நீங்கள் அந்த ஆளுக்கு பெயில் கொடுத்தீங்க, அந்த ஆள் அமைச்சர் ஆகிட்டாருண்ணே, இது எப்படிண்ணே சரியாக இருக்கும் அப்படின்னா, அமைச்சர் ஆகிட்டாண்ணா கூப்பிட்டு வந்தால, அமைச்சர் ஆகிட்டா, ஆமாங்க, எப்போ ஐயாண்ணா போ, உன்னை வந்து உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை பெயிலை கேன்சல் பண்ணுமா, ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் கோர்ட்டில் நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது. அப்போ 5 மாதமாக இது இழுத்து இன்னைக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பெயில் வாங்கும்போதே நீங்கள் ஹைகோர்ட் வெளியில் அந்த வழக்கறிஞர்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ஆகிடுவாரா, அமைச்சராகக்கூடாதுன்னுலாம் கோர்ட்டு சொல்லலை, திருடக்கூடாதுன்னு தான் கோர்ட்டு சொல்லலை. திருடுறீங்களே அதுக்கு என்ன பண்ணுறது, வந்து நான் வந்து எல்லாருக்கும் சமமாக நடந்து கொள்வேன்னு வந்து உறுதிமொழி எடுத்து பதவியேற்பு பண்ணுறீங்க. ரெட்டியார்னு வந்தால் நான் வந்து அரசு வேலையை போட்டு கொடுத்துருவேன்னு சொல்கிறீங்க. சாதி பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டேன், அரசு ரகசியங்களை காப்பேன்னு சொல்கிறீங்க. இப்போ அரசு ரகசியத்தை வெளியிட்டு தானே இந்த வேலை. ஒரு அரசு வந்து வேலைக்கு கண்டக்டர், டிரைவரு, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியரு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுது. அப்போ அரசு ரகசியத்தை வெளியிட்டு, எப்பா இன்னொன்று குவாலிஃபிகேஷன் தான் நான் எடுத்துக்கிறோமா அப்படின்னு தான் நீங்கள் வேலை எடுக்கிறீங்க. இப்போ இது எல்லாம் நீங்கள் புறம்பாக செய்வீங்க. ஆனால் கேட்டால் நாங்கள் வந்து சட்டப்படியாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்களே. அப்போது நீதிமன்றம் சொல்லுது, ஒன்று நீ வந்து அமைச்சர் பதவியை ஹோல்ட் பண்ணுன்னா பண்ணிக்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அமைச்சருக்கு இன்னார் கொடுக்கணும், இன்னாருக்கு கொடுக்கணும்னு கோர்ட் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஆனால் கோர்ட் அந்த பவரை வந்து முடக்கலாம். எப்படி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, நீ முதலமைச்சராரு, நீ சிஎம் ஆறு, பிஎம்ஆ கூட இரு, ஆனால் பிஎம்னு கையெழுத்து போடக்கூடாது, சிஎம்னு கையெழுத்து போடக்கூடாது, பார்த்துக்க. அதை தடுக்கிற உரிமை கோர்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் ஒன்று உனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா இல்லை பெயில் வந்து அப்படியே நீடிக்கணுமான்னு இன்னைக்கு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை நீதிமன்றம், அவங்க எவ்வளோ நாளைக்கு தாங்க பொறுப்பாங்க, ஒரு 5 மாதமாக பொறுத்துன்னு வராங்க. ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அப்போது ஒன்று இவராக பதவியை ராஜினாமா பண்ணணும், அப்படி இல்லைன்னா ராஜினாமா பண்ணாமல் வச்சுருந்தாருன்னா திரும்பவும் இவர் வந்து புழல் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும். அநேகமாக புழல் சிறைக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்று ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ண வேண்டியிருந்தது, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் தாக்கல் பண்ணுற மாதிரி இருந்தது. அது இன்னைக்கு சட்டமன்ற அவை கூட்டத்தில் அவை குறிப்பில் கூட அவரோட பேரில் தான் இருந்தது. ஆனால் அதை வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அந்த மசோதாவை. இதுக்கு முன்னாடி வரை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், ஒரு ஆளுநர்கிட்ட அறிவிப்பு வராமல் ஒரு அமைச்சர் இன்னொரு அமைச்சரோட இதை தாக்கல் பண்ணது, மனுவை வந்து தாக்கல் பண்ணது மாதிரி எதுவுமே கிடையாது மசோதாவை. ஆனால் இந்த முறை அப்படி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. இல்லை, நீங்கள் இன்னைக்கு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் இதன் மீதான விவாதங்கள் வரும். விவாதம் எப்போ வரும்? இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே லீவு, மண்டே இவருக்கு ஃபைனல். அப்புறம் இதில் ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா யார் அந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்பது? அப்போ முதல்வர் அவர்கள் இவர் அமைச்சர் பதவியில் இல்லைன்னா சொல்லலாம் இல்லையா? அதையும் சொல்ல மாட்டேங்குது. இல்லை, அதுதான் இதுக்கு அர்த்தம். சப்போஸ் மண்டேக்கு மேலே இவர் இல்லைன்னா இந்த மசோதா மீதான விவாதத்தில் யார் பங்கேற்பார்? அப்போது உங்களுக்கு கிளியராக தெரியுதுல்ல, இதில் இவங்க வந்து ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க, இதோட முடிஞ்சிடும்ன்ற டிசிஷனுக்கு இவங்க வந்துட்டாங்க. அப்படியே இல்லைனாலும் கோர்ட்டு முடிச்சு வச்சிடும். கோர்ட்டு முடித்தா இதில் அசிங்கம். ஏற்கனவே பலமுறை நீதிமன்றங்கள் தமிழக அரசு மீது கடுமையான தாக்குதலை நடத்திருக்கேங்க. வெளிப்படையாக ஒரு நீதிமன்றம் சொல்லுது, கோர்ட்டுக்கிட்டையாவது கொஞ்சம் வந்து ஆனஸ்டாக நடந்துங்க. அப்போ நீங்கள் எல்லா விஷயங்களையும் ஆனஸ்ட் இல்லாமல் நடக்கிறீங்க, இதுலையாவது கொஞ்சம் ஆனஸ்டாக இருந்துங்கன்னு கோர்ட்டே ஒரு கண்டனம் பண்ணுதுன்னா அப்போ கவர்மெண்ட்டோட நிர்வாகம் எப்படி இருக்குது பாருங்கள் சார். ஒன்றும் இல்லை சார், கவர்மெண்ட்டோட நிர்வாகம் எப்படி சீர்கெட்டிருக்குன்னு ஒரு உதாரணம். இப்போ நீங்கள் இந்த கூடலூர் எம்எல்ஏ எங்கள் ஊரில் ஒரு சின்ன டைட்டில் பார்க் மாதிரி கேட்டார். சரி, அவர் கோரிக்கை அவர் கேட்குறாரு. இப்போ நார்மலாக என்ன நடக்குன்னா,
ஒரு சட்டமன்றத்தில், அதாவது சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கேள்வி கொடுக்குறாருன்னா உடனே வந்து குத்துற மாட்டார். ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த கேள்வியை கொடுப்பார். அந்த கேள்வி துறை சார்ந்த செக்ரட்டரிக்கெல்லாம் போய் அதுக்கு உண்டான பதில் வந்து அது அமைச்சர் கைக்கு வந்துடும். அமைச்சர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எழுந்து உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் அளிப்பாருன்னா அமைச்சர் பதில் சொல்வார். அப்படி தான் கேட்கும்போது பிடிஆர் என்ன சொல்றாரு, அது ஏன் துறையின் கீழே வரல. அதுக்கு எனக்கு அதிகாரமும் இல்லை, நிதியும் இல்லை. ஆமாம், நிதி, அதிகாரம், இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னார். இந்த 3ம் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது இப்போ நீங்கள் பிடிஆரை விட்டுருங்க. ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணப்படுகிறது என்றால் அந்த சட்டமன்ற செக்ரட்டரிக்கு அது போகும். இது கூட அப்பாவுக்கு தெரியாது, சபாநாயகருக்கு. இந்த கொஸ்டினை எந்த துறைக்கு அனுப்பணும், அந்த செயலாளர் அதான பொறுப்பு. ஆமாம், கண்டிப்பாக. அதை அனுப்பிச்சு அதை பதிலை வாங்கில சொல்லணும். அட்லீஸ்ட்டு இந்த துறையை வைத்திருக்கிற இன்னொரு அமைச்சரோட எழுந்து அது என்னுடைய துறையின் கீழ் வருது, நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன்னு கூட சொல்லலை. நான் பிறகு பதில் சொல்கிறேன்னா சொல்லியிருக்கலாம். அப்போது இந்த நிர்வாகம் எப்படி கொலாப்ஸ் ஆகுது தெரிஞ்சுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இல்லை, என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியல. இப்படி தான் இந்த அரசாங்கம் நடைபெற்றிருக்கு, செயல்படுது. அதால் இது வந்து இறுதி கட்டத்தை நோக்கி செந்தில் பாலாஜியோட வழக்கு வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மார்க்கில் இடி நடத்தின ரைடுக்கு எதிராக வந்து 3 வழக்குகள் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒன்று அவர் விசாகன் அவர்கள் பதிவு செய்திருந்த வழக்கு, இன்னொன்று மனித உரிமையை மீறிட்டாங்கங்கிற ஒரு வழக்கு, 3வது வந்து மிக மாநில சுயாட்சியை மீறி செயல்பட்டதுன்னு சொல்லி ஒரு வழக்கு, 3 வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. 3 வழக்கையும் தள்ளுபடி செய்து இடி உங்களுடைய ரைடை நீங்கள் தொடரலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம். இது என்னவா பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, இதில் 3 வழக்குங்க. WP 10-348/2025 ஒரு வழக்கு. அதில் என்னென்னா, அதில் வந்து டாஸ்மார்க் தான் பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் வந்து இடி. இதில் என்ன கேட்குறாங்க, அதாவது இடி வந்து எங்களுடைய எம்ப்ளாயி, எங்களோட மென், மென்னா, அதாவது அந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஆட்கள் எங்கள் எம்ப்ளாயி, சபார்டினேட்டு, ஏஜென்ட்டு ஆர் எனி அதர் பர்சன் கிளைமிங் ஆர் ஆக்டிங் த்ரூ ஆர் அண்டர் தம் நாட் டு அரெஸ்ட். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரின் கீழே இருக்கிறவங்க, இல்லை அதன் பேரை சொல்லி சபார்டினேட், இல்லை அது துணை சார்பு அதிகாரிகள் யாரும் எங்கள் அதிகாரிகளை மணி லாண்ட்ரிங் வழக்கில் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன். 2வது பெட்டிஷனு அதே டாஸ்மார்க் நிறுவனம் போடுது. இந்த இவங்களுக்கு வந்து சீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லை, இவங்க சீசிங் அத்தாரிட்டியை வந்து நீங்கள் அந்த ரைட்ஸை நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெட்டிஷன். இன்னொரு பெட்டிஷனு அதே 10-385/25, அதில் வந்து பெட்டிஷனர் யாருன்னா இந்த தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பை செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு, அவர் ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர். 2வது டாஸ்மார்க். அதுலேயும் ரெஸ்பாண்டன்ட் வந்து இவங்க டைரக்டரேட் தான். இதில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த அதிகாரிகள் வந்து இடி அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகளை, என் கீழ் இருக்கிற, என் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற அதிகாரிகளை இவங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட்றது, இல்லை இவங்களை கூட்டும் போகிறதெல்லாம் வந்து இது மாநில சுயாட்சியை பாதிக்கும். அதால் இது வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெடரலிசம் இருக்குல்ல, அதுக்கே இது வந்து எதிரானது. அதால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஏஜென்சி வந்து எங்கள் அதிகாரிகளை விசாரிப்பதற்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு ஒரு 3 பெட்டிஷனை போட்டு இவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க. அதில் வந்து இடி வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, இவங்க சொல்கிற மாதிரி எங்களை கேட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, எல்லாம் சரிதான். நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு கேஸை நாங்கள் போடலை, ஏற்கனவே அண்டர் செக்ஷன் 7, 12 and 13 அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஏற்கனவே பல எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் விசாரணையின் தொடர்ச்சியாக தான் நாங்கள் வரோம், நாங்கள் புதுசாக வந்து சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல அலிகேஷனை வந்து சொல்கிறாங்க. அதில் என்னென்ன கரப்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஒரு பாட்டிலுக்கு வந்து லிக்கர் ஃப்ரம் 10 rupees to 100 rupees டிபெண்டிங் அப்பான் த பிராண்ட். ஒரு பாட்டிலை வாங்கினோம்னா டிபெண்டிங் அப்பான் த பிராண்ட் 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரைக்கும் வந்து இது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து கிக்பேக் ஆகியிருக்கு. அதற்கான ஆதாரங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது
அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், பேசிக்கலாக இந்த இடி வந்து ஒரு 2 பக்க அறிக்கையை கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ் ரிலீஸை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே போகஸ் தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு 100 கோடி ரூபாய் வந்து இதில் 1000 கோடி ரூபாய் இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதோட மொத்த மதிப்பு 1000 கோடி மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சிம்பிள் கணக்கை சொல்கிறேன். தமிழகத்தில் வந்து 1,22,00,000 பேர் குடிக்கிறாங்களாம். சரி, 1 கோடின்னு வைப்போம். 1 கோடி பேர் ஒரு நாளைக்கு குடிக்கிறான்னு வைப்போங்க. 1 கோடி பேர் ஒரு அதில் ஆஃப் குடிக்கிற இருப்பான், குவார்ட்டர் குடிப்பான், ஃபுல் அடிக்கிறவங்க கூட இருப்பான். நார்மலாக ஆவரேஜாக ஒரு குவார்ட்டர்னு போடுவோம். 1 கோடி பேர் கடைக்கு போய் ஒரு குவார்ட்டர் வாங்குறான். வாங்கும்போது 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து தான் வாங்குறோம். அப்போ 1 கோடி குவார்ட்டருக்கு 10 ரூபாய்னா 10 கோடி ஆச்சு. ஒரு நாளைக்கு 10 கோடி, ஒரு மாதத்திற்கு 300 கோடி, ஒரு ஆண்டுக்கு 1600 கோடி. 1200 கோடியா? இல்லை, தப்பா சொல்லல, 3200 கோடி. 4 ஆண்டுகளுக்கு 3 12 6 24 கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடிக்கு வருது. 14,000 15,000 கோடிக்குள்ள வருது. இதுக்கு வந்து எவிடன்ஸே தேவையில்லை, பேப்பரே தேவையில்லை, எல்லாமே சாட்சி தான். இல்ல, டாஸ்மார்க் வேற அந்த பைபேக் அந்த பாட்டில பின்னாடி கொடுக்கறதுல 75 லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகுதுன்னு அவங்களே கோர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு கேஸ்க்கு. ஆமா, 1 கோடி பேர் வந்து இதுக்கு சாட்சி சாட்சி. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு சொல்லுது டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலை அப்படின்னு சொல்றாங்களே, இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு 4-5 கம்பெனிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பார்த்தோம் அந்த ரைடில், எஸ்என்ஜே, வோல்ஸ், அது இதுன்னு ஒரு 4-5 பேருக்கு, நம்ம ஜெகத் ரட்சன் கம்பெனி, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேஸுக்கு 75 ரூபாயிலேருந்து 100 ரூபா இவங்க வந்து அதில் வந்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இடி சொல்லுதுன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு என்னென்னா, சரி, இவங்க சொல்கிற 1000 கோடிங்கிறது 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கிற பிஸ்னஸ் வச்சுப்போம். இப்போ பிடிஆர் சொன்னார், ஒரு டாஸ்மார்க்லேருந்து ஒரு 30% லீக்கேஜ் ஆகுதுன்றார். 30% லீக்கேஜா? 30%ங்கிறது ஒரு பிரேக்கேஜ் தானே. பெரிய ஒரு குழாவிலேருந்து ஒரு சொட்டு 2 சொட்டு தொட்டினா பரவாயில்ல சார், குழாவே பாதி உடஞ்சி ஓடுது, அது எப்படி நம்ம லீக்கேஜ்னு சொல்ல முடியும்? அப்போது ஒரு பேரில் இன்னும் ஒரு 14 மணி நேரம் இருக்குது. 14 மணி நேரத்தில் 10 மணி நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி 1000 கோடினா இந்த 14 மணி நேரத்தில் எவ்வளோ நடந்திருக்கும்? அதே மாதிரி ஒரு மடங்கு போட்டில் 2000 கோடி ஆச்சு. 2000 கோடி ஆச்சு இல்லை. ஆனால் வெளியில் வந்து 40,000 கோடின்றாங்க, 1,00,000 கோடின்றாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய ஜென்ரல் கணக்குப்படி இது ஒரு 15,000 கோடி இங்கே நடந்திருக்கு. ஆனால் இடி வந்து 1000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இது வந்த உடனே தகரிப்பு குச்சானுங்க, போனானுங்க, வந்தானுங்க, டாஸ்மார்க் கடை என்னமோ ஊழல் பண்ண மாதிரியும், டாஸ்மார்க் அலுவலகத்தை முற்றுக, அது இதுன்னு பேசுனாங்களே, அதுக்கப்புறம் கப்சிப்புன்னு ஆகிப்போச்சு பாருங்க. ஒரு நம்ம நாட்டில் ஒரு 24% பேர் வந்து ஒரு வேளை உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறான். என்ன டயட்டுக்காகவா? காசு இல்லை, வறுமை தானே. நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துல சோறு போடுறான்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் நல்லா இருக்கிறவங்க கூட டக்குன்னு வண்டியை நிறுத்தி, அது என்ன சாப்பாடாக இருக்கட்டும், எவன் அது எதுக்கு துக்க சாப்பாடா, பர்த்டேக்கு போடுறான்னா, எதுவுமே டக்குன்னு வாங்கி நின்று சாப்பிட்றான். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து இருக்கிறான். ஒரு 10 ரூபாயை மிச்சம் பண்ணால், ஒரு மதியானம் லஞ்ச் எங்கன்னா போய் ஒரு சும்மா ஒரு ரோட்டுகளில் சாப்பிட்டா கூட ஒரு 60 ரூபா 70 ரூபா இப்போ நார்மலாக ஆகிடும். ஒரு ஹோட்டல் போனால் 150 ரூபா ஆகிடும். அந்த 150 ரூபா மிச்சம் இருந்தால் கூட என் வீட்டுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் அந்த ஜிஹெச்சில் நின்று பாருங்கள். ஜிஹெச்சுக்குள்ளே பேஷண்ட்டை சேர்த்துருப்பான். ஜிஹெச்சுக்கு வெளியில் காம்பவுண்டில் ஒரு ப்ரைவேட் நிறுவனம் சோறு போடுது சார். சாப்பாடு வரதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் வரிசையில் நிற்கிறான் சார். உள்ள அம்மா உணவகம் இருக்குது சார். அம்மா உணவகத்தில் போனால் 5 ரூபாய்க்கு போனால் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுடலாம். ஒரு பேஷண்ட்டு இல்லை ஒரு அட்டெண்டர் 2 பேர்னு வச்சுங்க, ஒரு 15 ரூபாயில் சாப்பிட்டுடலாம். அந்த 15 ரூபாய் இருந்தால் கூட எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு அவன் வெளியில் வந்து கையேந்து நிற்கிறாங்க. இப்பேற்பட்ட நாட்டில் நீங்கள் இருந்துக்கின்னு சாதாரணமாக 10,000 கோடி 20,000 கோடி 1,00,000 கோடின்றீங்களே, அப்போ மனசாட்சிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல? இப்படி வந்து நாங்கள் இப்படி ஏழை ஜனங்க இருக்கிறபோது எங்கள் நலத்திற்காக ஒதுக்கப்படுற காசை திருடி தின்னுட்டு இவனுங்க கொழுப்பெடுத்து மற்றவங்கள பார்த்தா கேவலமாக பார்க்குறது, ஓசிங்கிறது, அதுங்கிறது, இதுங்கிறது திமிரு தானே. இந்த திமிருக்கு இங்கே சரியான நிர்வாகம் இல்லை சார். மத்திய அரசு கண்டி சரியாக இருந்திருந்தேன்னா முதல்ல ஊழல் செய்கிற ஒரு 4-5 பேரை பிடிச்சி போட்டுருந்துன்னு வச்சுங்களேன்,
அடுத்து வரவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இல்ல இந்த கேஸ் வரும்போதே தமிழக அரசு வந்து நேரா உயர்நீதிமன்றத்தை கான்டாக்ட் பண்ணி இடைக்கால தடைன்னு ஒண்ணு வாங்கிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து இடியாலயோ, மத்திய அரசாலயோ அதுக்கு அடுத்து மூவ் பண்ண முடியாதுல்ல. இடைக்கால தடைன்னு ஒண்ணு வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே அதுக்கு அடுத்து மூவ்மெண்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல 6 மாசம் இழுத்தாங்கல்ல. உனக்கு அமைச்சரை பத்தி வேணுமா வேணான்றதுக்கு 6 மாசம். ம். இப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குனான்னு தெரியல. தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர்ன்னு நினைக்கிறேன். முடிச்சு. தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர்ல ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி தன்னுடைய மனைவியை கொன்னுடுறாரு. அதுல அவன் கைது செய்யப்பட்டு 11 நாளோ 17 நாள்லயோ சார்ஜ் ஷீட் போடப்பட்டு ட்ரையல் ஏற்றி தண்டனை வந்துருச்சு. எத்தனை நாள்ல? 17 நாட்குள்ள. அதை பெருமையா பேசினாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டு ஃபாஸ்ட் ட்ராக்ல ஏற்றி டெய்லி விசாரணை பண்ணி இன்னைக்கு தீர்ப்பு வந்துடுச்சு எல்லாம் சொன்னாங்க சார். நீங்கள் இதே கொலைக்கேசுகள் 10 வருடமாக பெண்டிங்காக இருக்கிற கொலைக்கேஸ்லாம் இருக்குல்ல. சட்டம் ஒன்று தானே. சட்டத்துக்கு புறமா சட்டத்தை மீறி நீ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் ஏற்றி தண்டனை கொடுக்க போகிறது இல்லைல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு தானே. அதே சட்டத்துக்கு உட்பட்டு தானே 10 வருஷம் கேஸ் நடக்குது. எப்படி சரியா இருக்குன்றீங்க? இன்னைக்கு 11 அமைச்சர்கள் நீதிமன்ற தீர்ப்பை நோக்கி காத்து விசாரணை நோக்கி இருக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? முதல்ல ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை தட்டி தலைமையில தட்டி உள்ள போட்டினா அடுத்து வர ஆள் கொஞ்சம் மனசாட்சியோடு பயத்தோடு நடந்து கொள்வாங்கல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் ஒரு விசாரணை பண்ணுறோம், முதல்ல ஒரு ரைட் பண்ணுவோம். சரி, இப்போ ஜெகத் ரட்சகன் அவர் மேலே ரைட் பண்ணாங்க. ஒரு 908 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொன்னாங்க. இது வந்து பிணவரையில் பணத்தை வச்சிருந்தாரு, தங்கத்தை வச்சிருந்தாருன்னா எடுத்துன்னு போனாங்க. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? கேஸ் நிலுவையில இருக்கு. அப்படியே இன்னும் நிலுவையில். யாரை ஏமாத்துறீங்க? அப்போனா மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டு சேர்ந்து ஏமாத்துறீங்களா? எப்படி இது சார்? வரணும் இல்லை சார். ஒரு 2 நாள் வந்து அதாவதுங்க ஒரு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ், ஒரு அந்த ரேட்டை ஏற்றுவதற்கு இவங்க வந்து ஒரு உதவி பண்ணுறாங்களோ, சும்மா ஒரு பிரேக்கிங் நியூஸோட ஒரு 2 நாள் பரபரப்பு, கேமரா தூக்கின்னு ஜெகத்ரட்சகன் முன்னாடியே ஓடுறது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறதோ, இந்த பிணவரை தான், இந்த காலை தான் பிரேக்கிங் நியூஸ் போடுறது. அதோட அது என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜெகத்ரட்சகன் வீட்டில் இல்லை அந்த காலேஜ் பிணவரையில் சீஸ் பண்ணப்பட்ட வழக்கு என்னாச்சு? 908 கோடி ரூபாய் அபராதம்னு போட்டீங்க. அபராதம். அந்த அபராதத்தை வாங்கினீங்களா? கொடுத்தாரா? கேஷா கொடுத்தாரா? தங்கமா வச்சாரா? அவர் எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. அவரும் எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. அப்புறம் என்னாச்சு? இடைக்கால தடை வாங்கியிருக்காரு. இடைக்கால தடைனா அவ்வளவுதானா? அவரு கிணத்துல போட்ட கல்லு தானா? இதைத்தான் இன்றைக்கு வந்து நேற்று ஐ.பெரியசாமி அவர்களோட வழக்குல வந்து உயர்நீதிமன்றம் வந்து மிக ரொம்ப ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கடுமையாக ஒரு தீர்ப்பு கேட்டிருக்காங்க. ஆட்சி மாறினோன்னு நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காங்க. இதற்கிடையில 3 அமைச்சர்கள், திரு பொன்முடி அவர்கள், அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், இவர்கள் 3 பேர் மீதும் உயர்நீதிமன்றம் கடுமையான வழக்குகளை வேலூர் மன்று வித்ரா பண்ண வழக்குகளை மீண்டும் கண்டினியூ பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க. துரைமுருகன் அவர்களுக்கு, எம்.ஆர்.கே. அவர்களுக்கும் அதே மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது என்னவா பார்க்குறீங்க சார்? இதை எல்லாத்துலேயுமே துரைமுருகன் அவர்களுக்கு 2 வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்கு. ஒன்று 96/2001, இன்னொன்று 2006/2011. பொன்முடி அவர்கள் மீதும் 2 வழக்கு, எம்.ஆர்.கே. அவர்கள் மீது 1 வழக்கு. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா எல்லா வழக்குகளுமே கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா நடக்குது. நடந்து இவங்க 2021 ஆட்சிக்கு வந்த உடனே 21ல் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வழக்குகளும் வாபஸ் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம பொன்முடி வழக்கு சொன்னால் 96 to 2001 நடந்ததா சொத்து குவிப்பு தான் சொல்லப்பட்டது. அதுலேயும் அவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான். 1,36,00,000 தான் அலிகேஷனு அவர் பேரில். அப்போ இந்த வழக்கு வந்து 2023 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு விழுப்புரம் கோர்ட்லேருந்து வேலூர் முதன்மை நீதிமன்றத்துக்கு மாறுது சார். மாறிட்டு 172 சாட்சிகள், 381 ஆவணங்கள், டாக்குமெண்ட், மற்ற இது எல்லாத்தையுமே 4 நாளில் விசாரிக்குது சார் கோர்ட்டு. எப்படி இத்தனை சாட்சியை 4 நாளில் விசாரிச்சுக்க முடியும்? விசாரித்து போதிய ஆதாரங்கள் இல்லை, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையால் ஆதாரத்தோடு இதை நிரூபிக்க முடியல அப்படின்னு கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போது இதைத்தான் வந்து அந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அவர் வந்து இந்த கீழமை நீதிமன்றங்கள், இந்த மாதிரி கீழமை சிறப்பு நீதிமன்றங்கள் கொடுக்குற தீர்ப்பை அவர் வந்து கண்காணிக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்குது. அவர் பார்க்குறாரு. சரி, பொன்முடி வழக்கு வாபஸ் ஆகிப்போச்சு. சரி, துரைமுருகன் வழக்கு அதுவும் வந்து ஒரு 1 கோடியே
40 லட்சம் தான். இது என்ன பொறுத்தவரைக்கும் இவங்களை அசிங்கப்படுத்துறது 3,25,00,000 2002 ரெண்டாவதுல முதல் வழக்கு இது ஒரு 1,40,00,000. அப்போ இதுலயும் வந்து இதே பதிலை தான் வந்து பண்றாங்க. 2017 வேலூர் நீதிமன்றம் வந்து இவரை வந்து விடுவிக்குது. அப்போ திரும்பவும் இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மறுசீராய்வு போடுற போது இதுலேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அமைச்சிடுறாங்க. இப்போது இந்த பெரியசாமியாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாகட்டும், இப்படி விடுவிக்கப்படுகிற ஆட்களோட தீர்ப்பெல்லாம் வாசித்து பார்த்தோம்னா ஒரே ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. அங்கே வந்து பொன்முடிக்கு பதிலாக துரைமுருகன், அமௌண்ட்டு மாறுது, அவ்வளோதான். கண்டென்ட் எல்லாம் ப்ரேயர் கண்டென்ட் எல்லாமே ஒன்றா இருக்குது. இதை பார்க்குற போது இந்த தீர்ப்பு வந்து ஒரு நீதிபதியாக கொடுத்த தீர்ப்பு இல்லை, இது ஏதோ ஜென்ரலைஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீவொர்க் பண்ணுறாங்க. அதில் தான் இன்றைக்கி வந்து இவருக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து இந்த வழக்கை வந்து துரைமுருகனுக்கு 6 மாதம் டெய்லி நீ விசாரணைக்கு வரணும், ஓட முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. சார் இதுக்கு இவங்க ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டில் போயோ எங்கேயோ ஒரு தடையை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ பொன்முடிக்கு இப்போ வந்து நீதிமன்றம் அவர் அக்யூஸ்டு தண்டனையும் கொடுத்துருச்சு. மேலே போய் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 70 வயசாக போச்சு, 60 வயசாக போச்சு, என் பொண்டாட்டி என்னையும் சிறையில் போட்டிங்கன்னா எப்படி, அதால் இதை வந்து கொஞ்சம் தண்டனையை நாங்கள் சரண்டர் ஆகிறத நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொகுசாக இருக்கார். கிட்டத்தட்ட அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த சென்டென்ஸ் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைங்க, போஸ்ட்பான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. இது எப்படி வந்து ஜுடிஷியல் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும்? ஏதோ 1-2 நீதிபதிகள் வந்து அதை ஏதாவது நடக்கணும்னு ஒரு மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வரணும்னு ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. ஆனால் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்க அதை வந்து பெரிய பெரிய அட்வொகேட்டுகளை வச்சு இப்போ ஒரு ஒரு இயரிங்கு ஒரு 50 லட்சம் 70 லட்சம் வாங்குற அட்வொகேட் போகிறாருன்னு வச்சிங்களேன், அவரால் வந்து இப்போ நீதிமன்றத்தை இப்படி ஜட்ஜை அப்படி எடுத்து பார்த்தாருன்னா சரி இந்த ஆளுக்கு எதிராக என்னத்தை பேசுறது அப்படின்னு ஒரு ஃபேஸ் வேலிக்காக சீனியர் சில வழக்குகள் அப்படி கொஞ்சம் நைஸாக சரி பக்குவமாக விசாரிக்கப்படும், சரி அவங்க டேட் கேட்குறாங்க கொடுங்க. இப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் விஷயத்தில் குண்டாஸ் போடுறாங்க, அந்த குண்டாஸை ஏற்று அவங்க அம்மா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அப்போ நீதிபதிகள் கடுமையான கண்டனங்களை வந்து சொல்கிறாங்க. இவர் செய்ததாக சொல்லுகிற செயலுக்கும் குண்டாஸுக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு டாக்குமெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி பேசிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி மேனிப்புலேட் பண்ணி பேசி அதால் எங்கேயாவது நாட்டில் பிரச்சனை வந்ததா சொல்லு. இல்லைங்க இவர் தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து பேசினா கூட இதால் எங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கே ஆச்சு, ஏதாவது எஃப்ஐஆர் எதனா போட்டிங்களா காட்டுங்க. அவர் வந்து பேசுகிறான்னா நீங்கள் ஏன் இந்த விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறீங்க அப்படின்னு சில குட்டுகளை வைத்து அந்த குண்டாஸை ரீவொர்க் பண்ணுறாங்க. சார் 2 நாளில் திரும்ப ஒரு குண்டாஸை போடுறாங்கல்ல. அப்போ யார் ஆஜராகிறா? முகில் ரோஹித் தான் ஆஜராகிறார். ஒரு வாய்தாவுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்குறதா சொல்கிறாங்க. அவருக்கு தெரியாது இது. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை தள்ளுபடி பண்ணியிருக்கு. திரும்பவும் நான் போய் மூஞ்ச காட்டினேன்னா என்ன எதனா இருக்குதா இல்லையா அவனுக்கு, இப்போ தானே வந்து நாங்கள் அதை தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்கன்னு கூட கேட்காம ஃபீஸ் வருதுன்றதுக்காக போயிடுறாரு. நீதிபதிகள் கேட்குறாங்க, இப்போ தானே 2 நாளைக்கு முன்னாடி தானே நாங்கள் வந்து போட்டோம், நீ வந்து இதுக்குண்டான கருத்தை சொன்னால் உங்களுக்கு கடுமையான நடவடிக்கையை அரசின் மீது எடுக்க வேண்டி இருக்குன்னு என்கிட்ட பதில் இல்லை, நான் அரசுக்கிட்ட கேட்டு சொல்கிறேங்க. நீ அரசுக்கிட்ட கேட்காம இப்போ ஆஜராகிட்டியா? அப்போது சொன்னால் போதும், நமக்கு என்ன இருக்குது, நம்மளை ஒன்றும் பெருசாக நீதிமன்றம் கடிஞ்சிக்க போகிறதா, நமக்கு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆள், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரசுக்கிட்ட கேட்டு சொல்கிறேங்கன்னு. அப்போ 2 நாள்லேயே உடனே அது வந்து அந்த அறிவுரை கழகத்துக்கு அது வந்த மாதிரியும் அறிவுரை கழகத்தால் அது வாபஸ் பெற்ற மாதிரியும் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறாங்கல்ல. அப்போது இது எல்லாருக்குமே தெரியும் சார். சாதாரண ஒரு வழக்கறிஞர் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு குண்டாஸ் ரீவொர்க் ஆகிருக்குன்னா திரும்பவும் குண்டாஸ் போட்டு எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ கீழ்கோட்டா இருந்தால் கட்டு எடுத்து மூஞ்சி மேலே வீசுவாங்க. அது கொஞ்சம் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ளதுன்றதால அது கொஞ்சம் கமுக்கமாக ஏப்பா என்னையா இதில் அப்படி நடந்துக்கிறீங்க இந்த மாதிரி தானே அனுப்புகிறாங்க. அப்போது இவங்களுக்கு அதான் தான் நீதிமன்றம் சொல்லுது, கொஞ்சம் எங்ககிட்டையாவது கொஞ்சம் நேர்மையாக நடந்துங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. அதால் நீங்கள் எவ்வளவு குட்டுகள் வைத்தாலும் அரசு திருந்துவதாக இல்லை. ஏன்னா சார் இவங்களுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கம்யூனிகேஷனே இல்லை சார். இருந்தால் கூடி பேசினா இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும். இவங்க யாரும் கூடி பேசுறது கிடையாது. உபயதார் ஒரு சீட்டில் எழுதி அவன் சங்கர் மேலே போடு, இல்லை இது மேலே போடு, அது மேலே போடுன்னு சுண்டு சீட்டு வந்துட்டா சார் இதில் அப்படி வராது சார்னு சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் கம்யூனிகேஷனே கிடையாது. சரி சொல்லியாச்சு, எதையாவது போட்டு விடுங்க, நமக்கு என்ன வம்பு, நமக்கு ஃபீஸ் வரப்போகுது அப்படின்னு தான் வந்து ஒரு கோஆர்டினேட் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் நடக்குது. அதால் தான் எல்லாமே தப்பாகவே இருக்குது. உங்கள் நேரத்தையும் கருத்தையும்